வணக்கம். நான் டாக்டர் வினிதா வைரம், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு நம்ம மேடம் டாக்டர் வினோதினி, எம்எஸ், எம்சிஹெச் வாஸ்குலர் சர்ஜரி ஆஃப் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு நெறைய பேஷண்ட்ஸ் கால்ல நரம்பு சுருண்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு வராங்க. ஸோ இது ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதாவது பெரிய பிரச்சனையாகுமான்னு பயப்படுறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன மேம்? இது வேரிகோஸ் வெயின் அப்படின்னா ரத்தனால சுருள் நோய் அல்லது சிரை சுருள் நோய்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் தான். ஏன்னா நெறைய பேர் ரொம்ப நேரம் நிக்கிற மாரி வேலை செய்றவங்களோ, இல்ல கால் தொங்க போட்டு வச்சிருக்கவங்களோ, இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கோ, இல்ல மோஸ்ட் காமனா பெண்களுக்கு தான் வர மாரி ஒரு நோய். இது எதனால வருதுன்னா, ரத்த நாளத்துல இருக்கிற வால்வ் அது வீக் ஆகுறதுனால, ரத்தத்த கால்லேருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போறது பாதிக்கப்படுறதுனால, கால்லயே ரத்தம் தேங்கி அந்த வீக்கம் வருது. இப்போ இந்த வேரிகோஸ் பிரச்சனைக்கு சர்ஜரி மட்டும் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி சர்ஜரி மட்டுமே வேரிகோஸ் வெயின்க்கு பண்ணணுங்கிறது கிடையாது. இது நெறைய ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதாவது ஆரம்ப காலத்துல வெறும் நிறமாற்றமோ, இல்ல சுருள் நோய் சிறியதா இருக்கும். அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரொம்ப பெருசாகும்போதோ, இல்ல கால்ல நிறமாற்றமா புண்ணாகுற ஸ்டேஜ், இல்ல ப்ளீடிங் இந்த மாரி ரத்தப்போக்கு, இந்த மாரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது, அதுக்கு தேவையான நேரத்துல அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அப்ப நம்ம முன்னாடியே உங்கள கன்சல்ட் பண்ணா, ஆப்பரேஷன கூட நம்ம தடுக்கலாம். ஆமா. இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லயே பேஷண்ட் வரும்போது, அத அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போகறதுக்கு கம்மி பண்ற மாதிரி சில வழிமுறைகள ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது ரொம்ப நேரம் நிக்கிறதோ, இல்ல கால் தொங்க போட்டு இருக்கிறதோ கம்மி பண்ணி, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறத அதிகப்படுத்தலாம். அப்புறம் தூங்கும்போது கால உயரமா வச்சு தூங்கலாம். அதுக்கப்புறம் ஏர்லி ஸ்டேஜ்ல ஸ்டாக்கிங்ஸ் அதாவது கிராஜுவேட்டட் கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டாக்கிங் போடும்போது அந்த வீக்கமும், வலியும் அவங்களுக்கு குறையறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது அதிகமான மோசமான நிலையை அடையாத மாரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மேம் இப்ப வேரிகோஸ் பேஷண்ட்ஸ்க்காக நான் கேட்கிறேன். இப்ப ஒரு வேரிகோஸ் இருக்கு. அவங்க உங்கள எப்ப இப்ப கன்சல்ட் பண்ணலாம்? அதாவது அவங்களுக்கு நரம்பு சுருண்டு இருக்கு அப்படிங்கிறது வலி இருந்தாலோ, வீக்கமா இருந்தாலோ, இல்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அது கலர் மாற்றம் அதாவது கால்ல நிறமாற்றம் மாரி வந்தாலோ, புண்ணானாலோ, இல்ல ப்ளீடிங்னாலோ உடனே பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு டேஞ்சர் சைன்ஸ் மாதிரி. ஸோ இதுக்கு போகாத ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மேம் இப்போ வேரிகோஸ் பேஷண்ட் சர்ஜரி நம்ம எடுக்கிறோம். ஸோ சர்ஜரியில ஓப்பனா சர்ஜரி மாரியே பண்ணுவீங்களா? இல்ல ஒண்ணும் ஏதாவது இப்போ அட்வான்ஸ்டா பண்ற டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? ஆமா. இயர்லியா எல்லாமே ஓப்பன் பண்ணி, ஆப்பரேஷன் ப்ரொசீஜரும் டேஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் அதிகமா இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல ஒரு நுண்துளை மூலமா ஒரு தையலே போடாத அளவுக்கு நுண்துளை மூலமா நீங்க ஆப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதுல என்னன்னா, நரம்ப ஒரு ஹீட் மூலியமா சுருங்க வைக்கிற மாதிரி ஆப்பரேஷன். ஸோ, இதனால நீங்க 1 நாள், 2 நாள்லயே நீங்க நடக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா, இப்ப வயிறுக்கு லேப்ராஸ்கோபி மாரி, இந்த வேரிகோஸ் வெயினுக்கு லேப்ராஸ்கோபி மாரி சொல்றீங்க. ஸோ அது என்ன நேம் மேம்? ப்ரொசீஜர் பேர் என்னது? அது எண்டோவீனஸ் ப்ரொசீஜர்ஸ். அதுல என்னென்ன இருக்குன்னா, ரேடியோ ஃப்ரீக்வென்சி அப்ளேஷன்னு சொல்லுவாங்க. லேசர் இருக்கு. அதுக்கு கூட க்ளூ தெரப்பி இதெல்லாம் அட்வான்ஸ் நெறைய தெரப்பி இருக்கு. நம்ம இப்ப லேசர் பண்ணிட்டு, மீதி கால்ல இருக்கிற மத்த சுருண்ட நரம்புகளுக்கும் கூட ஸ்க்ளீரோ தெரப்பி மாதிரியும் குடுக்கலாம். ஹூப் ஃப்ளெபெக்டமின்னு சொல்ற மாரி அந்த சுருள் நரம்புகள் தெரியாத அளவுக்கு எடுக்கிற மாரியும் ஆப்பரேஷன் இருக்கு. மேம் இப்ப வேரிகோஸ் வெயின் இருக்கு. வேரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரியும் சொல்லியாச்சு. ஆனா சர்ஜரியே பண்ணாம, அப்படியே வீட்லயே இருந்தா, ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகுமா? ஏதாவது பெருசா பிரச்சனை ஆகுமா? ஆமா. பெரிய பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அதாவது வெரிகோஸ் வெயின் அது சர்ஜரிக்கு இண்டிகேட்டட் பேஷண்ட் வராம இருந்தாங்கன்னா, அதுல ரத்த நாளத்துல ரத்தம் தேங்கும்போது, அது தோலும் மெலிதாகும். உள்ள இருக்க ரத்தமும் உறைஞ்சு போய் ரத்த கட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேர் எஸ்விடின்னு சொல்லுவோம். சூப்பர்ஃபிஷியல் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். அது டீப் வெயின்ஸ் அதாவது உள்ள இருக்க ரத்த நாளத்துக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். அது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் மாதிரி பல்மனரி எம்போலிசம் அதாவது நுரையீரலுக்கு பரவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அத தடுக்கிறதுக்காகவும் நம்ம இண்டிகேட்டட் பேஷண்ட்டுக்கு வெரிகோஸ் வெயின் சர்ஜரி பண்ணணும். அது இல்லாம வேற என்னென்னலாம் வரலான்னா, ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ்ல ரப் பண்ணும்போதோ, இல்ல அது கால் இடிச்சுக்கும்போதோ, அந்த நரம்பு சுருண்டு இருக்கிற இடத்துல இருந்து நெறைய ப்ளீடிங் வரலாம். இல்ல அந்த தோல் ரொம்ப மெலிதா இருக்கிறதுனால, அந்த இடத்துல அல்சர் மாதிரி மாறலாம், புண்ணாகலாம். அதுக்கப்புறம் கலர் மாற்றம், கால் ரொம்ப திக்கனாக மாறலாம். அது பேர் லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ் ஆன் வேரிகோஸ் வெயின். ஸோ இன்னும் நெறைய இந்த வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா நோய்கள் பத்தியும் நம்ம மேமோட நம்ம பேசி இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்க வீட்ல யாருக்காவது வேரிகோஸ் வெயின் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஒரு செக்கப் பாருங்க.
சப்போஸ் வந்து இதை முன்னாடியே தடுக்க முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சர்ஜரி போகாது. இவங்க சொல்ற மாதிரி காலில் இருக்க ரத்தம் உறைஞ்ச கிளாட் வந்து ஹார்ட்டுக்கோ லங்ஸ்க்கோ எங்கேயும் மூவ் ஆகாம நம்ம உயிரை காப்பாத்திடலாம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எப்போ வேணா மேடமை